நீங்கள் வாங்கப்பா. என்னப்பா எக்ஸாம்லாம் நல்லா எழுதுனீங்களா? எழுதிட்டோம். ரிசல்ட்லாம் வந்துச்சா? வந்துருச்சுக்கா. பாஸ் ஆயிட்டீங்களா? சரிக்கா. ஓகே ஓகே. அடுத்து என்ன படிக்கலான்னு பிளானு? இன்ஜினியரிங் படிக்கலாம்னு இருக்கீங்க. டாக்டருக்கு படிக்கலாம். ஓகே ஓகே. யாரை கேட்டாலும் இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. நிறைய ஃபீல்டு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஏன் டீச்சிங் ப்ரொஃபஷன் கூட இருக்குது. இப்போது ஒரு நல்ல டீச்சர்னால தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு நல்ல இன்ஜினியரையோ இல்லை ஒரு சயின்டிஸ்டையோ இல்லை ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தரையோ இல்லை வந்துட்டு ஒரு இன்ஜினியரையோ வந்து உருவாக்க முடியும் இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா குரு அப்படின்றவங்கள நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? அதே போல் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வேலை, சாதாரண வேலை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இது வந்துட்டு ஒரு சேவையான ஒரு விஷயம் இல்லையா? ஒரு நல்ல மாணவனோட வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆசிரியரோட உழைப்பு இருக்குது. ஒரு நல்ல சொசைட்டியை வந்து நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹையர் பொசிஷனில் நீங்கள் இருக்கணும், அப்படி இல்லைன்னா பேசிக்கை சேஞ்ச் பண்ணுற இடத்துலையாவது நீங்கள் இருக்கணும் இல்லையா? இப்போது ஒரு தொழில் நான் பண்ணுறேன், பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த டீச்சர் அப்படின்ற வேலையை நம்ம சூஸ் பண்ணும்போது என்ன தெரியுமா நடக்கும்? நீங்கள் பேசிக்லேயே ஒரு சொசைட்டியை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அவங்களுக்கு எல்லா கல்ச்சர்ஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், எஜுகேஷனை கரெக்டாக ப்ரொவைட் பண்ணலாம். இது மூலமாக ஒரு நல்ல சொசைட்டியை நீங்கள் வந்து உருவாக்கலாம். ஒரு நல்ல தலைமுறையை வந்துட்டு உருவாக்குறதுக்கான சக்தி இந்த டீச்சர்கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய ஃபீல்டு இருக்குது, நான் அதை வந்துட்டு சூஸ் பண்ண வேணான்னு சொல்லலை. இது ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு தான், நீங்கள் கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணணும்.